அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பாகிஸ்தான்ல நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன, அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு, இப்ப தோல்வி அடைஞ்சதுனால அடுத்த கட்டம் என்ன, இப்படிங்கறத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல அமெரிக்க தரப்பிலும் ஈரான் தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. இந்த பேச்சுவார்த்தைக்காக மிக தீவிரமான பாதுகாப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் மேற்கொண்டிருந்தாங்க. இஸ்லாமாபாத் நகரத்தை சுத்தி ராணுவ படைகள் குவிக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளவு ஹை செக்யூரிட்டியோட இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்திருக்கு. அதன் முடிவுல பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதாக அமெரிக்காவும் ஈரானும் அறிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. தொடக்கத்துல நேருக்கு நேராக அமெரிக்க தரப்பிலும் ஈரான் தரப்புலையும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அமெரிக்க தரப்புல அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலையும், ஈரான் தரப்புல ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் MD கலிபஃப், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இவங்க தலைமையிலான குழுவும் நேருக்கு நேர் பேசியிருக்காங்க. நேருக்கு நேர் பேச்சுவார்த்தையில காரசாரமான வாக்குவாதங்கள் நடந்ததாகவும் அங்கிருந்து வர தகவல்கள் எல்லாம் சொல்லுது. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட அடிக்கடி தொலைபேசி மூலமும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றதாகவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் சொல்லியிருக்காரு. முதல்ல நேருக்கு நேர் பேசி முடிச்சதுக்கு பிறகு 2 நாடுகளுடைய குழுக்களும் தனித்தனி அறைகள்ல உட்கார்ந்து ஆலோசிச்சிருக்காங்க. அதன் பிறகு எழுத்துப்பூர்வமாக நாங்க சொல்ல வர்றது என்ன, எங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத 2 பேரும் கொடுத்திருக்காங்க. அதை பாகிஸ்தான் தரப்புல வாங்கி இன்னொரு தரப்புக்கு கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சுவார்த்தை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு இந்த விவகாரத்தை க்ளோஸா மானிட்டர் பண்ற சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து தகவல் வெளியாகுது. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு JD வான்ஸ் இஸ்லாமாபாத்லேயே செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, ஈரான் நாங்க சொன்ன அந்த டிமாண்ட்ஸை ஏத்துக்கல, நாங்க எங்களுடைய ரெட் லைன்ஸ் எது, இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை நாங்க வரையறுத்திருந்தோம், அதை ஈரான் ஏற்க மறுத்துட்டாங்க. நாங்க முக்கியமாக அவங்க கிட்ட எதிர்பார்த்தது அணு ஆயுதத்தை இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே தயாரிக்கிறதுக்கான அந்த நோக்கமே அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, அதற்கான ஒரு பாசிட்டிவான சிக்னலை தான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தோம். ஆனா அதையே அவங்க கொடுக்கல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பிளெக்சிபிளாக இருந்திருக்கோம், எங்களால என்ன முடியுமோ அந்த பெஸ்ட் ஆஃபரை கொடுத்திருக்கோம், இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஈரானுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரஸ் மீட்டை முடிச்சுக்கிட்டாரு. We have been at it now for 21 hours, and we've had a number of substantive discussions with the Iranians. That's the good news. The bad news is that we have not reached an agreement, and I think that's bad news for Iran much more than it's bad news for the United States of America. So we go back to the United States having not come to an agreement. We've made very clear what our red lines are, what things we're willing to accommodate them on, and what things we're not willing to accommodate them on. And we've made that as clear as we possibly could, and they have chosen not to accept our terms. Questions? Sir, Nick Robertson from CNN. Precisely what have they rejected here? Can you help us understand it a little bit? Well, I won't go into all the details because I don't want to negotiate in public after we negotiated for 21 hours in private. But the simple fact is that we need to see an affirmative commitment that they will not seek a nuclear weapon, and they will not seek the tools that would enable them to quickly achieve a nuclear weapon. That is the core goal of the President of the United States, and that's what we've tried to achieve through these negotiations. Again, their nuclear program, such as it is, the enrichment facilities that they had before, they've been destroyed. But the simple question is, do we see a fundamental commitment of will for the Iranians not to develop a nuclear weapon, not just now, not just 2 years from now, but for the long term? We haven't seen that yet. We hope that we will. And we leave here with a very simple proposal, a method of understanding that is our final and best offer. We'll see if the Iranians accept it. Thank you. இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு பிறகு JD வான்ஸும் அவரது குழுவினரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு புறப்பட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 2வது நாளாக அங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னொரு பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்யூ, அவர் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பிரச்சனைகள்ல எங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு, ஆனா இன்னும் 2-3 விஷயங்கள்ல மிகப்பெரிய முரண்பாடுகள் நீடிக்குது, அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவுக்கு வரல. குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் தீர்வு காண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் தொடர்ந்து டிப்ளமசி, அதாவது பேச்சுவார்த்தை தொடரும்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர், அதாவது இந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் MB கலிபஃப், அவர் என்ன சொல்றாருன்னா,
அமெரிக்கா தரப்பு எங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க தவறிருச்சு. எங்க தரப்பு இருக்கிற வாதங்களை எல்லாம் எடுத்து வச்சோம். அதையெல்லாம் அமெரிக்கா தரப்புல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அமெரிக்கா தான் முடிவு பண்ணணும் எங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணுமா வேணாமா அப்படின்னு. ஆனா என்ன நடந்தாலும் சரி, ராணுவ ரீதியாக ஈரான் பெற்ற வெற்றியை நிச்சயம் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அடையறதுக்கு எல்லா முயற்சியையும் மேற்கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு தரப்பு சொல்றதுல இருந்தும் என்ன தெரியுது? அமெரிக்கா தாங்கள் சொல்றத ஈரான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த போருக்கு பிறகு அந்த சிச்சுவேஷன் இல்ல. போருக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா போருக்கு பின்னாடி சிச்சுவேஷன் மாறி இருக்கு. ஈரான் போருக்கு பிறகு ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்கிற இடத்துலதான் அமெரிக்காவை அவங்க வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையும் அணுகியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்குது, இதுல ஒரு டீல் ஏற்படுதோ இல்லையோ நாங்க அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நாங்க இந்த போர்ல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப பேசிட்டு இருக்காரு. அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அப்ரோச் இனிமேலும் எடுபடாது அப்படிங்கிறது தான் ஈரான் தரப்புல சொல்றது. காரணம், ஈரான் திரும்ப இந்த போர் தொடங்கினாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸையும் ஏமனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியையும் முடக்கிறதன் மூலமாக உலகம் முழுக்க மிகப்பெரிய பொருளாதார பிரஷரை ஏற்படுத்த முடியும். அந்த பிரஷரை அமெரிக்காவுக்கும் அவங்களால உருவாக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. அதனால அமெரிக்கா நாங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த துணியில ஈரான் கிட்ட பேசுறது இனிமேலும் எடுபடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு ஏற்படும்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ட்ரம்பினுடைய இந்த பேச்சுவார்த்தையில ஒரு பேட்டர்ன் எப்பயுமே தெரியும். ஒரு அழுத்தம் கொடுப்பாரு, அழுத்தத்தை வைத்து பேச்சுவார்த்தைக்கு வர வைப்பாரு, அங்க அவருக்கு தேவையானதை சாதிச்சுக்குவார். இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த டீல் மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஈரான் கிட்டையும் அதை தான் டொனால்ட் ட்ரம்ப் செய்ய நினைக்கிறாரு. ஆனா என்னன்னா, ஈரானை இவங்களால பிரஷர் படுத்த முடியல அப்படிங்கிறதா உண்மை. போர் தொடங்கினாங்க, 40 நாட்களுக்கு ஈரான் மேல சேதங்கள் ஏற்பட்டாலும் ஈரான் இன்னும் அந்த போரை எதிர்கொண்டுட்டு தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஆயுதங்களும் தீர்ந்து போகல. குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற புதிய ஆயுதம் ஈரானுக்கு கிடைச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான சிச்சுவேஷன்ல தான் இந்த போர் ஒரு தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்துக்கு வந்திருக்கு. அதனால ராணுவ களத்துல தவற விட்டதை இங்க பேச்சுவார்த்தை களத்துல எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஆனா அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க, டொனால்ட் ட்ரம்பே 2020 சொல்லியிருக்காரு. இந்த பழைய ட்வீட்டை பாருங்க. ஈரான் எந்த போர்லையும் ஜெயிச்சது கிடையாது, ஆனா எந்த பேச்சுவார்த்தையிலையும் தோத்தது கிடையாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்பே 2020 போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதையே தான் ஈரான் இப்பயும் சொல்றாங்க. எங்க மேல நீங்க எவ்வளவு வேணா போர் தொடுங்க, அதில் நாங்க ஜெயிக்க மாட்டோம், அதே நேரம் விட்டு கொடுக்கவும் மாட்டோம், பேச்சுவார்த்தையிலும் அதே நிலைமை தான், நாங்க தோக்கவே மாட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல ஈரான் இன்னும் தொடர்றாங்க. சரி, இந்த பேச்சுவார்த்தையில முரண்பாடாக இருந்த மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன? ஒண்ணு, ஈரானுடைய அணுசக்தி திட்டம். ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டி ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படிங்கிறது அமெரிக்கானுடைய நிலைப்பாடா இருக்கு. ஆனால் நாங்க யுரேனியத்தை செறிவூட்டி மக்கள் பயன்பாட்டுக்காக தான் அதை பயன்படுத்த போறோம், ஆயுதம் தயாரிக்கிற நோக்கமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஈரான் தரப்பு வாதமாக இருக்கு. இதுலயும் ஒரு உடன்பாடு ஏற்படலை. ரெண்டாவது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதி, அதை ஈரானும் ஓமனும் சேர்ந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பக்கமாக போற கப்பல்களுக்கு நாங்க வரி வசூலிப்போம், அந்த பணத்தை நாங்க எடுத்துக்குவோம், பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அதையும் அமெரிக்காவில ஏத்துக்க முடியல. மூன்றாவது, ஈரான் மேல போடப்பட்ட பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி நீக்கிட்டாங்கன்னா ஈரானும் மற்ற நாடுகள் மாதிரி சுதந்திரமாக வர்த்தகத்துல ஈடுபட முடியும். அவங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் திரும்பி கிடைக்கும். அதனால ஈரானுடைய பொருளாதாரம் ஓரளவு மீண்டிடும் அப்படிங்கிறது ஈரான் தரப்பு வாதம். அதையும் அமெரிக்கா ஏற்கல அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக இப்போ லெபனான் மேல இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. காரணம், தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் அப்படின்னு இந்த 2 வாரத்துக்கு அறிவிச்சாங்க இல்லையா? அதை எதன் அடிப்படையில் அறிவிச்சாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஈரான் கொடுத்தாங்க. அதை நாங்க ஏத்துக்கிட்டு இதன் அடிப்படையில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுனாலதான் ஈரானும் அந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்துக்கு வந்தாங்க. அந்த 10 பாயிண்ட்ல லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஈரான் வலியுறுத்தி இருந்தாங்க. அது ஏற்கப்படாம இப்ப இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறதும் நேத்து பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய ஒரு முரணாக இருந்திருக்கு. நான் இப்ப சொன்ன இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நேத்து நம்ம டீகோட் வீடியோவில் இன்னும் தெளிவாக விவரமாக பேசியிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா ஈரான் தரப்பு 2 பேருமே திரும்பவும் அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால உடனடியாக நாளை மறுநாளோ அடுத்த 2 நாட்களுக்கோ பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இப்போதைக்கு தெரியல. பாகிஸ்தான் தரப்புல பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்கணும், அது வரைக்கும் 2 தரப்பும் தங்களுடைய தற்காலிக தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கணும், திரும்பவும் போரை தொடங்கிடக்கூடாது அப்படின்னு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில அமெரிக்கானுடைய 2 போர்க்கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை கடந்ததாகவும் அங்க இருக்கிற கன்னி வெடிகளை நீக்கிற பணியில அந்த கப்பல்கள் ஈடுபடும்னு அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அறிவிச்சாங்க.
ஆனால் அதை ஈரான் தரப்புல மறுத்திருக்காங்க. ஈரானுடைய IRGC படையினர் திரும்பவும் சொல்றாங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது எங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு கப்பல் இதை கடந்து போகணும்னா கூட நாங்க மனசு வச்சா மட்டும்தான், எங்க கிட்ட அனுமதி வாங்கினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது திரும்பவும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக இந்தியாவுக்கு LPG கப்பல் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் அனுமதி வாங்காம வந்த 2 கப்பல்களை ஈரான் திருப்பி அனுப்பியதாகவும் இப்ப செய்தி வந்திருக்கு. இந்த போர் தொடங்கினதுல இருந்தே நம்ம வீடியோல சொல்லிட்டு இருக்கோம், இது அமெரிக்காவுடைய போர் கிடையாது, இஸ்ரேல் தான் இந்த போருக்குள்ள அமெரிக்காவை திட்டமிட்டு இழுத்துச்சு அப்படிங்கிறத இப்போ நெத்தன்யாஹு இஸ்ரேலினுடைய பிரதமர் அவரே தன்னுடைய வாயால நம்ம தான் இந்த தாக்குதலை முதல்ல தொடங்கணும், நம்ம தான் அமெரிக்காவை நம்மளோட இழுத்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை பாருங்க. משום שידענו מה מוטל על הכף. אבל אם הייתי אומר לכם לפני שנה שהטייסים והטייסות שלנו יטוסו באיראן, מי היה מאמין? ואם הייתי אומר לכם לפני שנה שארצות הברית של אמריקה, המעצמה החזקה בעולם, תילחם לצידנו כתף אל כתף, כנף אל כנף, במשך קרוב ל-40 יום נגד האויב המשותף, מי היה מאמין? אבל כל זה קרה כי אנחנו יזמנו, אנחנו פעלנו, אנחנו תקפנו. இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலோட தோளோட தோளாக நின்று அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக சண்டை போடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ அது நடந்திருக்கு. காரணம் நம்ம தான் இந்த தாக்குதலை திட்டமிட்டோம், நம்ம தான் இதை தொடங்கணும் அப்படின்னு நெத்தன்யாஹு பேசியிருக்காரு. இந்த தேவையில்லாத போர் தொடங்கப்பட்டதுக்கு காரணமே இஸ்ரேல் தான். இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்கு, சிரியா, ஈராக், ஈரான் அப்படின்னு அந்த மேப்ல குறிப்பிட்டு ஈரானுடைய அந்த யுரேனியத்தை நம்ம கைப்பற்ற வரைக்கும் ஈரான் ஒரு அச்சுறுத்தல் தான். போர் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான முடிவு ஏற்படல அப்படின்னா தொடரும் அப்படிங்கிறதையும் நெத்தன்யாஹு அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கிடையில புதிய ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானுடைய போர் விமானங்களும் ராணுவ படை வீரர்களும் போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னும் தெளிவான தகவல் இல்லை. ஆனால் சவுதி, பாகிஸ்தான், துருக்கி இடையில போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் தான் இந்த போர் வீரர்கள் அங்க போறதுக்கு காரணம் அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகி இருக்கு. இந்த 3 நாடுகளுக்கு இடையில போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தத்துல யார் யாருக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிறத பத்தி நம்ம 2 மாதங்களுக்கு முன்னாடியே டிகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாக உங்களுக்கு புரியும். ஸோ அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்ப நடக்கும் அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான தகவலும் இல்லை, அறிகுறியும் இல்லை. ஆனா விரைவில் அந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். காரணம், ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் அமலில் இருக்கும். அதன் பிறகு திரும்பவும் போர் தொடரக்கூடாது அப்படின்னா இந்த 2 வாரங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா மட்டும்தான் உண்டு. நல்ல முடிவு ஏற்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்கு. அடுத்தடுத்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில டீடைல்டாக பார்ப்போம். இணைஞ்சிருங்க. நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.